ஹாய் வணக்கம். நான் உஷா பாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டஸ்கி ஸ்கின் மேக்கப். அது மட்டும் இல்லை, வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? நான் இன்றைக்கி பேசி வீடியோ போட போகிறதில்ல, ஆல்ரெடி நான் பேசி வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் உங்களுக்கு தெளிவாக பேசுகிறதுக்காக பிஎஸ்சியோட ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் சொல்ல முடியல, அதுக்காக தான் நான் அதை சொல்லி போடுறேன். பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக ½ இருக்கும் இந்த மேக்கப். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை பொறுமையாக ஒரு ஸ்டெப்புமே அழகாக சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா எந்த டவுட் எதுனா எனக்கு கால் பண்ணுங்கள், பொறுமையாக பாருங்கள். ஏன்னா ஒரு ஸ்டெப்புமே நான் சொல்லி போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நிறைய நான் உங்களுக்கு போடணும், நிறைய டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ எம்பரைசஸோட மாய்ஸ்சர் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு. பெங்காலி லுக் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அல்ஃபைஸ் ஆயில் மேஜிக் ட்ராப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பண்ணிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப். நீங்கள் தண்ணி ஊற்றி பார்க்கலாம். ஸோ லைட்டாக எடுத்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, மேஜிக் ஆயில். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது கன்சீலர். ஸோ கன்சீலர் ப்ளஸ் ப்ரஷ் எடுத்திருக்கேன். பிஎஸ்சியில் 073. ஸோ இந்த ஷேடுக்கு டார்க் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். பிளெண்டர் வாஷ் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. கன்சீலர் எப்படி பண்ணுறேன்னு. நான் எடுத்துருக்கிறது ஃபாரர் 52 எடுத்திருக்கேன். எப்பவுமே டெர்மா தான் எடுப்பேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃபாரர் 52 எடுத்திருக்கேன். ஸோ பியூட்டி பிளெண்டர் எக்ஸஸ்லாம் எடுத்துறதுக்காக பிளெண்ட் பண்ணுறேன். எப்பயுமே பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது டவுனில் லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே இதுவே அப்சர்வ் ஆகிடும், உறிஞ்சிக்கும், எல்லாமே அதுவே உறிஞ்சிக்கும். ஸோ இது கண்டிப்பாக கொஞ்சம் வெட்டாகவே இருக்கணும். வாமையாக எடுத்திருக்கேன். இப்போதான் வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒரு ஷேட் டார்க்காக போடுறேன். உங்களோட ஒரு ஷேட் டார்க்காக எடுத்துக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறது ஹூடா பியூட்டி. அதையும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணது இந்த பக்கம். இன்றைக்கி நான் இப்போ பிளெண்ட் பண்ண போகிறது ரைட் சைடு, இப்போ லெஃப்ட் சைட் பண்ணுறேன். கம்ஃபர்டபுளாக சாஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நான் ஹூடா பியூட்டியில் ஹூடா பியூட்டியில் 510440 ஓகேவா? சின்னமன் யூஸ் பண்ணுறேன். கொக்கோ. ஓகே, ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். சின்னமன் வந்து மீடியம்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொக்கோ வந்து ரொம்ப டீப் டார்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் பிளேட் கொடுங்க. ஸோ ஒரு ட்ராப் கொக்கோ. ஓகேவா? இந்த மூடிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை பண்ண முடியும். பேக்கில் இருக்கு. ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, என்ன பண்ண போகிறோன்றதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப யூஸ் பண்ணல, லைட்டாக தான் பண்ண போகிறேன். எது பத்திலையும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன எங்கே இருக்குது? ஸோ இன்னொரு ட்ராப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஐலாஷிங் கொண்டு வந்துச்சு பாருங்க.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்கள் ஷேடாகவே இருக்கா இல்லை என்ன பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இந்த ஷேடு தான் கொஞ்சம் வேணால் ஃபேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சரிதா. பியூட்டி பிளெண்டரில் நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஃபேராக காட்டலான்ட்டு. பட் பிரைடலுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபேராக காட்டினா ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ நான் மாடலுக்குன்றதுனால இவ்வளோ ஃபேராக காட்டுறேன். ஒரு ட்ராப் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. தலை முடிக்கும். எப்பவுமே பண்ணும்போது கவர் பண்ணும்போதும் கழுத்தையும் சேர்த்து கவர் பண்ணுங்க. காது, பக்காவாக நல்லா பிளெண்ட் பண்ணணும். அதெல்லாம் விஷயமே இருக்குது. ஸ்லோவாக நல்லா அழகாக பிளெண்ட் பண்ணுங்க. இதில் ஒரு ட்ராப் டார்க் ஷேட் வச்சுருக்கேன். ஸோ நான் அதை அப்படியே பார்த்துக்கோங்க எங்கே யூஸ் பண்ணுறேன்னு. இது காண்டோராக யூஸ் பண்ணல, ஃபவுண்டேஷன் தான். இது காண்டோர் கிடையாது, ஃபவுண்டேஷன் தான். இதை எடுத்துட்டீங்க வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி இது மேலே காண்டோர் போடும்போது இன்னும் டீப் ஆகும். டார்க் ஷேட் இருக்க ஃபவுண்டேஷன் தான் நல்லா நீங்கள் இந்த சின் கிட்ட டபுள் சின் தெரியாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். நோஸ் கிட்ட சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டீ ஜோனில் கன்சில் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா காண்டோர் யூஸ் பண்ணுறோம். ஸோ காண்டோர் யூஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டீ ஜோனில் கன்சில் யூஸ் பண்ணுறேன். கன்சில் யூஸ் பண்ணுறேன். கன்சில் எடுத்து கொடுக்கலையா? டீ ஜோன் டாப்ட்டு இருக்கு. குட். இல்லை டேன் எடுத்துக்கிறேன். மீடியம் எடுக்கல, டேன் எடுத்துருக்கேன். இன்னொரு கன்சில் கூட இருக்குது. நம்ம ஃபார்வர்ட் 50 கூட ஒன்று இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, டாப் எடுத்துக்கிறேன். என்னென்ன யூஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. பொறுமையாக பாருங்கள். கட். இன்னொன்று இருக்குது பாருங்கள், ஃபார்வர்ட் 50 இருக்குது பாருங்கள். கை வேறு போயிட்டு இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப டார்க்காக வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 ஷேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்துக்கிறேன். முதல்ல கண்ணுக்கே நல்லா கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டீ ஜோனில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க, எடுத்தவொடனே ஃபேர் ஆக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டீ ஜோனில் மட்டும்தான் ஆக்கணும். அப்போ தான் அவங்க தனியாக அழகாக தெரிவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஹைலைட்டர் பார்த்துக்கோங்க. சாரி, காண்டோர் பார்த்துக்கோங்க. இங்கேயே ஸ்டாப் ஆகிடணும். காண்டோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இவங்களுக்குலாம் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். ஸோ இயர்லேருந்து கொண்டு வாங்க, இங்கேருந்து கொண்டு வாங்க. டீப்பாக வேணும் அப்படின்னா ஸோ நோஸ் காண்டோர் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் காண்டோர் பண்ணதுக்கு மேலே ஸோ அந்த டீ ஜோன் பண்ணிங்களே அதை பிளெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே செட் ஆகிடும். அப்போ தான் காண்டோர் தனியாக தெரியாது. நீங்கள் காண்டோர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஸோ க்ரீம் பேஸ் எல்லாமே முடிச்சிருக்கேன். க்ரீம் பேஸே பண்ணியிருக்கேன். நான் என்ன பவுடர் பேஸ்க்கே போகலை, நான் க்ரீம் பேஸ் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லாரா மெர்ஸோடைய பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஓவர் ஃபேர் 2 வெரைட்டி இருக்குது லாரா மெர்ஸோடைய பவுடர். நான் ஸோ ரொம்ப ஃபேர்லாம் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபேர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுடர்லேயே. இதை என்னோட டெக்னிக் இது. ஏன்னா உங்களுக்கு லாரா மெர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபேரில் இருக்கும், ஸோ ரொம்ப ஒரு மாதிரி எல்லோவாக காட்டும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஹூடா பியூட்டியோட பவுடரும் அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணால் 2 ஒன்று சேருமான்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த ஷேடு வரும். பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். எடுத்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி பஃபி எடுத்துக்கிறேன்னா நல்லா போய் நம்ம அழுத்தி உட்கார வைக்கலாம். ஸோ ப்ரஷ்ஷில் வந்து அந்தளவுக்கு அழுத்தி உட்கார வைக்க முடியாது, என்னதான் பண்ணாலும் தூக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிஎஸ்சியோட பஃப் எடுத்துக்கோங்க. பஃப் எடுத்துகிட்டு நல்லா செட் பண்ணி உட்கார வச்சுருங்க. செட் பண்ணி உட்கார வச்சிட்டிங்கன்னா மேக்கப் போகவே போகாது. ப்ரஷ் யூஸ் பண்ணுறது கரெக்டு தான், பட் லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஃபிங் லைன், ஸ்மைல் பண்ணுற லைன் மீன். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல நல்லா பவுடர் போட்டு செட் பண்ணிக்கோங்க. டீ ஜோன்லேயும் நான் ஹைலைட்டர் போட்டு செட் பண்ணேன். லாஸ்ட்டாக தான் ஐ மேக்கப் பண்ணுறேன். நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் பண்ணுவேன், நான் இப்போ மாற்றிட்டேன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. லாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பவுடர் போய் எப்பயுமே நல்லா ஸ்கின்ல போய் உள்ளே செட் ஆகணும். அதனால் இப்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, பயப்படவே வேணாம். என்னடா காண்டோர்லாம் பண்ணாமல் எங்கே போச்சுன்னா பார்க்காதீங்க, க்ரீம் காண்டோர் க்ரீமாக தான் இருக்கும். இது மேலே பவுடர் காண்டோர் போடும்போது 2 செட் ஆகிடும். ஹாய், கொஞ்சம் வெளில போயிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம பெனிஃபிட்டோட தான் யூஸ் பண்ணுறேன், ரீக்கோட தான் யூஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே எடுத்துக்கிறேன், ரெண்டுமே எடுத்து வச்சுக்கிறேன். டார்க் ப்ரௌன், லைட் பிளாக். ஓகே, ஏன் நான் மிக்ஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கே தெரியும் டீப் ஸ்கின்க்கு எப்படி பண்ணணும், மீடியம் ஸ்கின்க்கு எப்படி பண்ணணும், ஃபேர் ஸ்கின்க்கு எப்படி பண்ணணும். ஸோ இது மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் வெரி பிளாக்கும் இல்லாமல் ப்ரௌனும் இல்லாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அப்படியே மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, டேரெக்டாக போடாதீங்க. மிக்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டேஷன் பவுடர் எல்லாமே நீங்களே மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். என்ன ஷேட் வரப்போதும் நீங்களே கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். மிடில்லேருந்து ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஜூம் பண்ண முடியல. லைட்டாக வரைகிறதே அழகாக வரையணும். பொறுமையாக வீட்டை வரைஞ்சி பாருங்கள், என்ன ஃபேஸ்க்கு எப்படி வரையலான்றது உங்களுக்கே தெரியும். நான் லைட்டாக டச் பண்ணியிருக்கேன், 1 டச் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் டச் பண்ணவே இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேயே நம்ம பொறுமையாக ட்ரா பண்ணுறோம். ஐப்ரோஸ் ரொம்ப 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 முக்கியமானது ஒன்று. அதை நீங்கள் வடிவமாக அழகாக நீங்கள் வரையலைன்னா மேக்கப்பே சொதப்பிடும். ஸோ அதை நீங்கள் ரொம்ப பார்த்து பொறுமையாக அழகாக வடிவமாக வரைங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை நீங்கள் அழகாக வரையலைன்னா எல்லாமே வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் ஐ மேக்கப்புக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கோங்க. ஐ மேக்கப்புக்கு மட்டுமே நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கீழே கலர் கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இவங்களுக்கு ஃபேர் எடுத்துக்கலாம், நான் மீடியம் எடுத்துக்கிறேன். ஓகேவா, கண்ணை முடிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஐ மேக்கப் நான் ஹெவியாக பண்ணலான்னு இருக்கேன். நான் பண்ண போகிறது கொல்கத்தா பிரைடல், ஸோ அவங்க ஹெவியாக தான் பண்ணுவாங்க, நல்ல ஹெவி மேக்கப் பண்ணுறேன். ஓகேவா, பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க, பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஹாய், கார்னிவல் பேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் கொல்கத்தா பிரைடல்ன்றதுனால டார்க் பர்பிள், ரெட்டு அந்த மாதிரி போகலான்னு இருக்கேன். எல்லோ, க்ரீன், பர்பிள் அந்த மாதிரி அந்த ஃபேமிலி போகலான்னு இருக்கேன். பர்பிள் ஃபேமிலி போகிறேன். ஸோ நான் பர்பிள் ஃபேமிலி போகிறதுனால ஃபஸ்ட்டு லைட் கலர் எடுத்துக்கிறேன். ஓகேவா, கண்டிப்பாக, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம லைட் கலர் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன், நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லைட் பர்பிள்,
ஸோ க்ரீஸ் லைன் என்ன வரையில, இதுக்கப்புறம் தான் வரைய போகிறேன். ஸோ க்ரீஸ் லைன் எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். அது லாஸ்ட் கிளாஸே நான் சொல்லியிருப்பேன், ஐ எங்கே ஓப்பன் பண்ணால் வரும்ன்ட்டு. இதுக்கப்புறம் இது நார்மலாக நான் எல்லா இடத்துலையும் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் க்ரீஸ் லைன் வரைய போகிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து க்ரீஸ் லைன் வந்து ஒரு பிங்க் ஷேடில் கொடுக்குறேன். ஓகேவா? எப்பவுமே ஐஷேடோ நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட க்ரீஸ் லைன் இதான் வருது. லைட் பிங்க் எடுத்திருக்கேன், டார்க் பிங்க் எடுக்கிறேன். ஏன்னா நான் போகிறது பர்பிள் ஃபேமிலி. ஓகேவா? அதனால பிங்க் எடுத்திருக்கேன். நிமிந்துக்கோங்க. ஸோ க்ரீஸ் லைன் பார்த்துக்கோங்க. பிடிச்சிக்கோங்க, மேலே பிடிச்சி பொறுமையாக. ஓகே, ஓகேவா? எல்லோ கொடுக்கலாமா? எல்லோ, ரெட்டு, பர்பிள் கொடுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இதுக்கு இந்த மாதிரி கட் க்ரீஸ் பண்ணும்போது கண்ணு பெருசாக தெரியும். நம்ம கை தெரியுதாம்மா? அந்த க்ரீஸ் லைன் பார்த்தா தெரியும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வந்து அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். உடனே எடுத்து உடனே போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா எல்லோ வந்து எல்லோவாக இருக்காது, வேறு லைட் கலர் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் எடுத்த ஞாபகம் இருக்கா? ப்ரஷ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரஷ்ஷில் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் எடுத்தோமே, பெரிய ப்ரஷ் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் அதே மாதிரி ஒரு லைட் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த இடத்த ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் பண்ணணும். பவுடரும் கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன கலர் கொடுக்க போகிறீங்கன்னு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அதோட பேஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பவுடர் கொடுத்துட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க? எல்லோ எடுத்துக்கோங்க. ஸோ எல்லோ, நல்ல எல்லோ டேப் பண்ணிக்கோங்க, நல்லா டேப் பண்ணிக்கோங்க. பாருங்க, டேப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கேருந்து. கையில் எடுத்துக்கிட்டேன், கையில் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த கண்ணை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி மீடியம் எடுத்துருக்கேன். கார்னரில் ஷார்ப்பாக வரைஞ்சிக்கோங்க. தனித்தனியாக ட்ரா பண்ணிட்டேன். அப்புறம் ஐலாஷ் ஓட்டுறேன். பிஎஸ் எடுத்திருக்கேன், வாமையாவது எடுத்திருக்கேன். கரெக்டாக ஐ சைஸ் பார்த்துக்கோங்க, கண்டுபிடிக்கோங்க. பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்குது. இப்போ ஹூடா பியூட்டியோடைய ஐலாஷ் எடுத்திருக்கேன், க்ளூ எடுத்திருக்கேன். கொஞ்சம் நேரம் ப்ரீத் பண்ணுறதுக்காக டைம் கொடுக்கணும், உடனே ஒட்டக்கூடாது. இந்த கார்னர் நல்லா பார்த்துக்கோங்க. ஐலாஷ் இப்படி அழகாக ஒட்டுன்றது. இந்த கார்னர் நல்லா பண்ணிக்கோங்க, இந்த கார்னர் நல்லா ஒட்டுக்கோங்க. ஐலாஷ் உடனே ஒட்டாதீங்க, கொஞ்சம் நேரம் ப்ரீத் பண்ணதுக்கப்புறம் ஒட்டுங்க, அப்போ நல்லா ஒட்டிக்கும். மிடில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க, சூப்பராக ஒட்டும். தூக்கிக்கோங்க, தூக்கிட்டு ஒட்டுங்க.
தூக்கிட்டு மிடில் ஒட்டிட்டு ஒட்டுங்க. ஐலாஷ் வந்து கரெக்டாக ஒட்டணும். அது ஒட்டனா உங்களுக்கு நல்லாவே இருக்காது. மிடில் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த கார்னர் அந்த இதெல்லாம் படணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே க்ரீம் பேஸில் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எல்லாமே பவுடர் பேஸாக பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பவுடர் தான் இருக்குது. எல்லாமே பவுடர் பேஸ் எடுத்துக்கிறேன். க்ரீம் பேஸில் முடிச்சிட்டேன். ஸோ பவுடர் பேஸில் நான் வந்து இப்போ வந்து ஓகே ப்ளஷ் எடுத்துருக்கேன், எம்எம்எஸ் எடுத்துருக்கேன். ஸ்மைல் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஹைலைட்டர். ஸோ நான் எங்களுக்கு வந்து டார்க் ஷேட் கோல்டு எடுத்துருக்கேன் லைட்டாக. ஓகே, ஸோ கையால் தான் அப்ளை பண்ணுறேன். கண்ணு ரொம்ப 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 முக்கியம். அதனால் கண்ணை அழகாக வரைஞ்சிக்கிறேன். இங்கே ட்ரையாக இருக்கும். ஸோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நான் பாருங்கள், நிறைய பாருங்கள். நான் பாருங்கள், அவ்வளோதான். நிறைய பாருங்கள். ஓகே, டச் பண்ணல. ஓகே, கண்டிப்பாக பிளெண்ட் பண்ணுங்கள். கண்ணு ரொம்ப முக்கியம். நான் பாருங்கள் வெளில வரைஞ்சிட்டேன். ஓகே, பிளெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நல்லா என்ன பண்ணுறீங்க, நல்ல பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த ஓகே, நல்ல மெரூனையும் பிளாக்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது தான் கண்ணு நல்லா அவுட்டில் அழகாக தெரியும். ஃபேஸ்லாம் நல்லா பறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணு பண்ணும்போது தான் கண்ணு நல்லா பிரைட்டாக அழகாக நேச்சுரலாக தெரியும். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் போயிடலாம். ஸோ மேக்கப் இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹெவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ மேக்கப் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் வச்சிட வேண்டியதுதான். ஓகே, ஹாய் 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 எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? பொறுமையாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன்னா, ஓட்டி ஓட்டி பார்த்துருப்பீங்க தள்ளி தள்ளி. ஸோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்கின்னோட எப்படி மேக்கப் நல்லா செட் ஆகி நல்லா அந்த ஷைன் லுக் இன்னும் வரும். போட்டோன்னே எடுத்திருக்கேன். ஒரு 1/2 hour அப்புறம் பார்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களே பார்த்துட்டு ஃபேஸ் மேக்கப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஹேர் டூ. ஸோ லாஸ்ட்டாக பாருங்கள் எப்படி வந்து ஹேர் ஸ்டைல் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் கண்டிப்பாக ஹேர் ஸ்டைல் போடுறேன். இந்த ஹேர் ஸ்டைல் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான். ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு நான் தண்ணிலாம் ஊற்றணும். மேலே தண்ணிலாம் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஸோ அதுவே சூப்பராக வந்துச்சு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள். ஸோ கிளாஸ் என்கொயரி கண்டிப்பாக பண்ணுங்கள். கிளாஸ் உங்களுக்கு வேணும்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. பேசிக்கே உங்களுக்கு 10Kலேருந்தே போகுது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் எடுத்துக்கலாம். இது எப்படி வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான் இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா காலைல முகூர்த்தத்துக்கு இதுதான் பெஸ்ட்டு மேக்கப் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு காலைல போட்டிங்கன்னா அவங்க பாட்டி ஃபோட்டோ ஷூட் 2 மணி வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மேக்கப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் எடுத்த வீடியோவை நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே சொல்லலாம், ரிசல்ட் சொல்லலாம். சூப்பர்க்கா. அப்படியே இருக்கா செம்ம ஷாட்க்கா. சிரிக்காத.